சார், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவி இருக்கிறார். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். கேரளத்தில் பினராயி விஜயன். இப்படி ரொம்ப மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் தோல்வியை தழுவி கொஞ்சம் பலவீனமடைந்திருப்பது போல தெரியக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் ஒரு கூட்டத்தை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்பாரா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா அவர் இன்னைக்கு பார்ட்டியே பஞ்சாயத்தில் இருக்குது. திரு மு.க. ஸ்டாலின் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு எங்கு மாநில கட்சிகள் வலுவாக இருந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து பங்கேற்பதற்கும் இப்போ அவர்கள் எல்லாம் இல்லாமல் காங்கிரஸ் தலைமையில் இந்த ஒரு கூட்டம் நடப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? முன்பு நடந்ததற்கும் இப்போ நடப்பதற்கும்? இல்லை, இந்தியா கூட்டணி உருவானதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா தான் இதுக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல உங்கள் தலைப்பை நான் தப்புன்னு சொல்லுவேன். திமுக கலந்து கொள்ளாதது தவறானு கேட்கக்கூடாது. முதல்ல காங்கிரஸ் திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து ஓடியது ரைட்டா தப்பான்னு தான் பேசணும். நீங்க ஆனா மாத்தி தலைப்பை வச்சுட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுறேன். அந்த விஷயத்து போல இப்ப முதல்ல பிரச்சனை என்னன்னா, இந்த தேசத்தோட அஜெண்டா என்னங்கிறதாங்க. இந்த தேசம் எதை நோக்கி போக போகிறது, இந்த தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் நம்மை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு இந்த தேசம் ஒரு மதவாதத்தின், அதுவும் இன்னும் சொல்ல போனா ஒரு தீவிர இந்து மதவாதத்தை முன்வைத்து கொண்டிருக்கிற இந்த நேரம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதனை வந்து எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பில் யார் முன்னணியில் இருந்தது? நான் வந்து நம்முடைய சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்னதில் சில விஷயங்களில் உடன்படுறேன். காங்கிரஸ் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த மதச்சார்பற்றத்தில் ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம் இருக்குது. பிஜேபி என்னன்னா ஹார்டு இந்துத்துவா, காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவா. ஹார்டு இந்துத்துவானா என்னன்னா போய் மசூதியை இடிக்கிறது, சாஃப்ட் இந்துத்துவானா என்னன்னா மசூதியை இடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த கட்சி தான் காங்கிரஸ். அது வந்து எந்த இது நரசிம்மராவ் பார்த்து கொண்டிருந்தா எஸ்.டி. சர்மா வான் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் போர்ஸை அனுப்புவதற்கு உடன்பட்டார். ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இதுவரையில் சமூக நீதியை பேசாத காங்கிரஸ் கட்சி சமூக நீதியை பேசியது. மதச்சார்பின்மைக்காக மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று தெருவில் வந்து இறங்கி போராடியது. இதெல்லாம் எப்பனா மசூதி டிசம்பர் 6, 1992 பிறகு காங்கிரஸில் ஏற்பட்ட பல மாற்றங்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து பல்வேறு மாற்றங்களை அடைந்த பிறகு பல்வேறு மாநில கட்சிகளோடு நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். இது என்ன நான் சொல்லணும்னா, 1967 EMS நம்பூதிரிபாடு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றது, மேற்கு வங்காளத்தில் இடதுசாரிகள் வெற்றி பெற்றார்கள், அதே மாதிரி கேரளாவில் இடதுசாரி வெற்றி பெற்ற உடனே இனிமேல் ஒரு கட்சியின் ஏகபோகம் என்பது இந்தியாவில் அழிந்து விட்டது. இனிமேல் ஒரே ஒரு கட்சி தான் டெல்லியில இருந்து கொண்டு ஆளும் என்பது இனி நடக்காது என்று சொன்னார். அதுதான் 1977 நடந்தது, 1980 நடந்தது. இன்னைக்கு வரையில என்ன நிலைமை அதுதான். இன்னைக்கு மோடி எவ்வளவுதான் உலக தலைவர் விஸ்வகுரு என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு 2 மாநில கட்சியோட உதவியோட தான் இன்னைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். அதனால வந்து காங்கிரஸ் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு தனக்கு தானே சூடு வைத்துக் கொண்டு விட்டது. அது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய கேள்வி வந்து தொடக்கத்துல பேசும்போது ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த தேசம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. அதுதான் அதுக்குதான் நான் வர்றேன். அதாவது ஒரு மதவாத எதிர்ப்புங்கிற சக்தியை நாம் உருவாக்கி கொண்டு அந்த மதவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று காங்கிரஸ் யார் பக்கம் போயிருச்சு, தவேகா பக்கம் போச்சு. எந்த கட்சிக்கும் யாரோட போகலாம், அது அவங்க உரிமை. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்க தோணுது, எந்த இடத்திலாவது விஜய் தன்னுடைய கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியது உண்டா? இன்னைக்கு வரையில நீட் 6 குழந்தைங்க செத்து போச்சு. நீட்ல பண்ண ஃப்ராட்ல, ஊழல்ல 30 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரல பணத்தை வாங்கிட்டு பாஸ் போட்டு பல பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே காலி பண்ணிட்டான். 18 லட்சம் குழந்தைகளோட எதிர்காலம். ஆனா இதுவரையில ஒரு வார்த்தை இந்த நீட் தேர்வை பற்றி நம்முடைய விஜய் அவர்கள் பேசியிருப்பாரா? ஒரு உதாரணம் சொல்றேன். அது மட்டும் இல்ல, சிபிஎஸ்இ, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களோட ரிசல்ட் அது தாறுமாறா வருது. சம்பந்தம் இல்லாம மார்க் போய் வாங்கி பார்க்கலான்னு பேப்பரை வாங்கி பார்த்தா யார் பேப்பரோ யாருக்கு போகுது, மார்க் போட்டது அல்லது பிரிண்ட், இது எதையுமே பார்க்க முடியாது. ஊழலின் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி பாஜக. இன்னைக்கு அந்த கட்சியை எதிர்த்து பேசாத
டிவிகே கட்சியோட போனதின் மூலமாக காங்கிரஸ் என்ன செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல இருக்கிறது? மதவாத எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறீர்களா இல்லையா? ஓகே.